வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழக மக்களுக்கும் பாரத தேச மக்களுக்கும் எங்களது 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த அளவிற்கு தமிழகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்றால் 10 மாவட்டங்கள் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறது முதல் முறையாக. அதே மாதிரி நம் மூத்த தலைவர் 100ஐ தொட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆண்டே அவர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா துறையை சார்ந்தவர்களும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் பெற்ற தமிழகத்தை சார்ந்த அத்தனை முக்கியமான தலைவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் முறையாக தேடி தேடி விளம்பரம் இல்லாமல் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் காரணம். அது கரோனாவிடமிருந்து பாதுகாத்ததாக இருக்கட்டும், தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாத்ததாக இருக்கட்டும், கடனில் இருந்து இந்த நாட்டை பாதுகாத்ததாக இருக்கட்டும், நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஒரு பங்குண்டு. ஆனால் தமிழகம் தொடர்ந்து ஒரு பிரிவினை வாதத்தையும் பிரிவினை கருத்தையும் சொல்லி 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 தமிழ்நாடு ஏதோ புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை போலவும், எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதை போலவும், ஏதோ எப்பொழுதும் திணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றாவது முதலமைச்சர் ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு நமக்கு கிடைக்கின்ற நல்லவற்றை எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக நன்றியுணர்வோடு பேசுகிறாரா என்றால் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு, ஏதோ அழுத்தத்தில் இருப்பதை போல, ஏதோ தியாகியை போல பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கான பணி அவர்கள் ஆற்றத்தான் செய்ய வேண்டும். ஆனா தமிழ்நாட்டுக்கு உழைக்கிறேன்னா நிச்சயமாக யாரெல்லாம் வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உழைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனா இன்று பன்முகத்தன்மையை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் நிச்சயமாக பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இல்லை. மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை எல்கேஜி மாணவர் எனக்கு பிஹெச்டிக்கு பாடம் எடுக்கலாமான்னு கேட்கிறார். புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தி திணிப்பு கிடையாது, மொழி மட்டுமே அதன் கொள்கை கிடையாது. புதிய கல்விக் கொள்கை என்பது மிக மிக டிஜிட்டல் கிளாஸ் ரூம், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் இன் தி எஜுகேஷன் ஆக வகுப்பறையில் இருந்து உலக தரத்திற்கு மாணவர்களை உயர்த்துவது. இதை ஒரு மொழி பிரச்சனைக்குள்ளே சுருக்கி தமிழக மாணவர்கள் அதனால் பலன் பெறாத அளவிற்கு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சரோட பதற்றம் எல்லாம் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு குடியரசு தினம். நான் ஆளுநராக இருக்கும் பொழுது இந்த கொடியேற்றுவது எனக்கு மறுக்கப்பட்டது. ஒரு பெண் என்ற காரணத்தால், தமிழகத்தை சார்ந்தவள் என்ற காரணத்தால் மறுக்கப்படும் பொழுது முரசொலியில் கொண்டாடி கடிதம் எழுதினார்கள், இவர்கள் கட்டுரை எழுதினார்கள். மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தமிழர் என்ற வகையில் துணை குடியரசுத் தலைவராக எல்லா மாநிலங்களும் ஒற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகம் ஒத்துக்கொள்ளவில்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மற்ற மாநிலங்கள் கொண்டாடினால் கூட தமிழர்களை முதலமைச்சர் கொண்டாடியதே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒற்றை நோக்கம், தன் குடும்பத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு மற்றவர்களை கொண்டாடுவது அவரது நோக்கம் அல்ல. அதனால் அவரது சுயநல நோக்கத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல தம்பி, விஜய்க்கு கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன், உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல. அரசியல நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். உதாரணத்திற்கு நான் மருத்துவரா இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ்
அவர்களும் உச்சபட்ச பணியில இருக்கும்போதுதான் வந்தாங்க. எங்க டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்தா வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதிது கிடையாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்யறேன் பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தியா அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, யார் அந்த சார்னு கேட்கிற மாதிரி எப்படி அந்த கார் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்லையா? எப்படி அந்த கார், இதெல்லாம் இருக்குதுப்பா. அதாவது முற்றிலுமாக தன்னை ஒரு காந்தி மாதிரி எதிர்கொண்டு அப்படி தன்னைத்தானே, அதான் நான் சொன்னேன், ஒரு சின்ன பையனை தான் நான் அதுல பாக்குறேன். நான் நேற்றே சொன்னேன், இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டுல என்ன பண்ண, எல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நான் அதுல பாக்குறேன். தம்பி விஜய் அவர்கள் உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணம் இருந்தது என்றால், நான் விஜய் ஒரு ஜீரோ மாதிரி, இப்ப ஜீரோன்னு சொல்லல, விஜய் ஒரு ஜீரோ மாதிரி. ஜீரோ தனியா இருந்தா வேல்யூ கிடையாது. ஆனா அதே ஜீரோ இன்னொருத்தவங்க கூட சேர்ந்தா வேல்யூ. ஆக இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு தருவார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணியில உள்ள கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்ல திமுக வெற்றி பெறும்னு. அதனாலதான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பெரியவர் ராமதாஸை சேர்க்கலாமா வேண்டாமா, அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். நான் பாலட் டிஎம்கே போட்டுட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ்ல இன்னைக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறவங்களோட விசில் அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆக காங்கிரஸ்ல உள்ள பிரிவினையை என்ன செய்ய போகிறீர்களாக, அவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளேயே திமுக மறுபடியும் வெற்றி பெறும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. முதலமைச்சரோட பேச்சுல தினம் பதற்றம் தெரிகிறது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவதை கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க, தமிழ பேசுறத கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. தமிழக மக்களிடம் மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களே, இந்திய திணிக்கிறாங்கன்னு, காசியில் உள்ள மாணவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ் கற்றுக்கொள்ள சொன்னார் பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய மன் கி பாத் என்று இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, அத்தனை மாநிலங்களை விட்டுவிட்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள், அவர்களை நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறாராக. நீங்க எவ்வளவுதான் நிந்தனை செய்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நமது தமிழையும் தமிழ்நாட்டையும் அயலக தமிழர்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேக்குறேன், யூபி அரசாங்கத்துல நீங்க இருந்தீங்கல்லப்பா, பாரதிய ஜனதா கட்சி அந்தந்த மாநிலங்கள் எல்லாம் இப்பதான் ஆள ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு முன்னால அந்த மாநிலங்களை அதிக நாட்கள் காங்கிரஸ் தான் ஆண்டது. ஆக எல்லா மாநிலங்களிலும் உள்ள மொழியை நசுக்கியது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் மொழி போரை பற்றி பேசுவீர்கள் என்பதுதான் எனது கேள்வி. உதயநிதிட்ட நான் கேட்கிறேன், இந்த மாநிலங்களை எல்லாம் அதிக நாட்கள் ஆண்டது யாரு? காங்கிரஸ். இந்திய திணிப்பினால் இங்கே உள்ள என்னன்னு சொல்றேன், இந்த மொழிப்போர் தியாகிகளின் குடும்பங்கள் இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல என்னன்னா, உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகையும் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதில் பங்கெடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லா சலுகையும் கொடுக்கணும். ஏனென்றால் அதில் 12 பேர் உயிரிழந்த போது 3 பேருக்கு தான் திருமணம் ஆயிருந்தது, 9 பேர் திருமணமாகாதவர்கள். ஆனா அந்த 3 பேருக்கு மட்டும்தான் சலுகை கொடுப்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இன்னும் சொல்ல போனால் மொழிப்போர் தியாகிகளுக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர வேண்டும் என்பது எனது கருத்து. ஐயா, அதாவது யூபி அரசாங்கத்துல தமிழ்நாட்டுல கிடைச்சவங்களோட லிஸ்டையும் பாருங்க, என்டி அரசாங்கத்துல தமிழ்நாடு லிஸ்டையும் பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஊர்தி சேர்த்துக்கலன்னு சொல்லுவாங்க, சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதே அதற்கு என்ன நன்றியை சொல்லுங்க. இதான் நான் முதலமைச்சர்கிட்ட இருக்கிற ஒரு பாராபட்சத்தை நான் பார்க்கிறேன்.
தமிழ்நாட்டுல உள்ளவங்க பத்மஸ்ரீ கிடைச்சா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டுல உள்ளவங்க குடியரசு துணைத் தலைவர் ஆனா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தின் கவர்னர் ஆனா அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டை சார்ந்த ஊர்தி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டால் அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 12 பேர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள், அதற்கு வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். எல்லாம் தான் போராடிக்கிட்டே இருக்கணும் தன் மகனுக்காக என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கிறது என்பது எனது கருத்து. அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க திருப்பி சொல்லிட்டேன், அதான் ட்ரபிள் என்ஜின் சொல்லிட்டேன். அதனால டப்பா நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற உங்களுக்கே இந்த அளவிற்கு இருந்தது என்றால் 16 மாநிலங்கள் 17 மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக என்ன மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் மக்கள் தேர்ந்தெடுத்துதானே, பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்துதானே பிரதமராக இருக்கிறார்கள். அதனால இந்த மோதல் போக்கை கடைபிடித்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்ற நேரடியான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஈகோ, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன், பிரதமரை வரவேற்க போக மாட்டேன், ஆளுநர்கிட்ட சுமூகமான உறவை நான் மேம்படுத்த மாட்டேன், ஆனா நான் பாட்டுக்கு நின்று கொண்டிருப்பேன் என்றதால் எனக்காக என் குடும்பத்திற்காக என்ற சூழ்நிலையை தமிழக முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதான் எனது கருத்து. என்னப்பா இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பி, யார்கிட்டயாவது சேர்ந்து இருந்தா அது வேல்யூ ஆகும், தனியா இருந்தா ஆரம்ப கால நிலை தமிழ்நாட்டுல உள்ள நடிகர்கள் முதலிலே வந்து அரசியலுக்கு வந்ததையும் அகில இந்தியாவில அரசியல்கள் முதல்நிலையில வந்ததிலையும் உடனே, அதாவது என்டிஆர் எம்ஜிஆர் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள். உடனே திரைப்படத்துல இருந்து வந்து உள்ள வந்து முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம். அதனால அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும் அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும் அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக் கூடாது. எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னே சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாம அரசியல் செய்யலாம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.